ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை பள்ளிக்கரணை காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்கிற சன் யூஸ் கார் ஷோரூம் தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம இன்னைக்கு உண்டு என்னென்ன கார் இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா ஹூண்டா i20 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, டயர் கண்டிஷன் நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க, டோர் வைசஸ் போட்டிருக்காங்க. டோர் வைசஸ் பார்த்தா குரோமில் கொடுத்துருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க, மிரர் க்ளோசிங் இருக்குது, ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காருங்க. இது கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க, சில்வர் பீடிங்ஸ் போட்டிருக்காங்க, டோர் கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ரியர்லையும் பார்த்தா ஏசி வெண்ட் வந்துடுதுங்க. இன்டீரியர் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டா i20 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ங்க. இது இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் மேலே இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரை டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டா i20 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டுங்க, 1.2 கப்பா வேரியன்ட், 2022 மாடலுங்க. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர், பெட்ரோலுங்க. இது ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. இது கிலோமீட்டர்ஸ் பார்த்தா 6200 கிலோமீட்டர்ஸ் தாங்க என்ன இருக்குது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,25,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா பேலினோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்துடுது, ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. டயர் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கார் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
சன்ஃப்ளை மோட் இருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், மிரர் க்ளோசிங் எல்லாம் இருக்குங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா டிடிஐஎஸ் டீசல் இன்ஜினுங்க இது. இந்த கார் பார்த்தா 2018 மாடலுங்க. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 67,000 கிலோமீட்டர்ஸாங்க ரன் ஆகிருக்கு. டீசல் இன்ஜினுங்க இது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,90,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம நீ பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாலுமே பவர் விண்டோ வந்துடுங்க. சென்ட்ரல் லாக்கிங் இருக்கு. ஃப்ளோர் மேட்ஸ் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்தா ஆட்டோமேட்டிக் காருங்க இது. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுங்க அதில். சன்ஃப்ளை மோட் இருக்காங்க இதில். ரியர்லேயும் பார்த்தா ஏசி வென்ட்ஸ் வந்துடுங்க இதில். இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஐவி டெக் வேரியன்ட்ங்க இது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி வி வேரியன்ட்ங்க இது. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா ஹோண்டா சிட்டி 1.5 வி வேரியன்ட்ங்க. ஆட்டோமேட்டிக் காருங்க இது. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர். பெட்ரோல் வண்டிங்க இது. ஆட்டோமேட்டிக் கார் இது. கிலோமீட்டர் பார்த்தா 59,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,95,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம நீ பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க.
அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டோர் வைசஸ் போட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இன்டீரியர் கண்டிஷன் நீட்டாக இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் வேரியன்ட்ங்க இது. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் வேரியன்ட்ங்க. 2011 மாடலுங்க இது. ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். டீசல் வண்டிங்க இது. கிலோமீட்டர் பார்த்தா 1,22,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,90,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. இனி நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனிதா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டோர் வைசஸ் போட்டிருக்காங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ். ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த காரை பார்த்தா ஆட்டோமேட்டிக் காருங்க இது. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க. பெட்ரோல் வேரியன்ட்ங்க இது. ஆட்டோமேட்டிக் கார் இது. கிலோமீட்டர் பார்த்தா 57,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 5,75,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தா TUV300 பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. அது மேலே பார்த்தா க்ரோம் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ்லேயும் பார்த்தா ஃபுல்லாக க்ரோம் போட்டிருக்காங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சைட் மிரர்லேயும் க்ரோம் போட்டிருக்காங்க.
டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தா க்ரோம் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் க்ரோம் போட்டிருக்காங்க. சைட் பீடிங் ஃபுல்லாக க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. டோர் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டியூவி ட்ரீன்னு சொல்லி ஸ்டீல் பிளேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. ஃபுட் ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தா மகேந்திரா டியூவி 300 T8 வேரிங்க அது. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தா மகேந்திரா டியூவி 300ங்க. T8 வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர், டீசல் வண்டிங்க. இது கிலோமீட்டர் பார்த்தா 1,29,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,75,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தா ப்ரீஸா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் மேலே இருக்குங்க. இதுக்காக பார்த்தா டிடிஐஎஸ் டீசல் இன்ஜினுங்க அது. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தா சில்வர் பீடிங்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கார் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் மேலே இருக்குங்க. வாங்க இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாலுமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங், ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. புஷ் ஸ்டார்ட் பட்டனுங்க இது. ஸ்டேரிங் கவர் கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்தா ஆட்டோமேட்டிக் காருங்க இது. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க.
வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க இது. கிலோமீட்டர் பார்த்தா 52,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. சிங்கிள் ஓனர் தாங்க இது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,65,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம நீ பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்டீரிங் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. ரியர்லி பார்த்தா ஏசி வென்ட்ஸ் வந்துடுங்க. சீட் கவர்ஸ்னால் ரொம்ப நல்லா இருக்குங்க. டயர் கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லை இந்த கார் பார்த்தா ஹூண்டாய் சாண்ட்ரோ 2018 மாடலுங்க. ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர். பெட்ரோல் வண்டிங்க அது. கிலோமீட்டர் பார்த்தா 38,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,50,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம நீ பார்க்க போக நான் பார்த்தா ஹூண்டாய் i10 தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டோர் பீடிங்ஸ் பார்த்தா சில்வரில் போட்டிருக்காங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. ஹேண்டில் க்ரோமும் பார்த்தா சில்வர்லேயே போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தா டோர் பீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ். ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கவர் கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்துருங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i20 i10 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ங்க இது. 1.2. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 2013 மாடலுங்க. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 54,000 தாங்க ஓடி இருக்கு. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,80,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம நீ பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா Volkswagen போலோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க.
நாலுமே பவர் விண்டோஸ் வந்துருங்க. சென்ட்ரல் லாக்கிங், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. ரியர்லி பார்த்தா ஏசி பென்ஸ் வந்துடுங்க. இந்த கார் டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ரன் ஆகிருக்கு. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,25,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம நீ பார்க்க போகிற கார் நான் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பஸ் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் மேலே இருக்குங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இனிமேல் பவர் விண்டோ வந்துடுங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட்ச் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 எரா வேரியன்ட்ங்க. இது டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 எரா வேரியன்ட்ங்க. செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 95,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குங்க. பெட்ரோல் வண்டிங்க அது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,70,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம நீ பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரெட்டா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பஸ் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா க்ரோம் பீடிங் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்த்தா சில்வர் க்ரௌண்டில் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. பையனோட ஆடியோ சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க.
மிரரில் பார்த்தா டிவி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரெட்டா சிஆர்டிஐ டீசல் வண்டிங்க அது. சன்ஃபிலிம் சொல்லியிருக்காங்க இதில். சைடில் பார்த்தா குரோம் பீடிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க. ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 79,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 lakh ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார் நான் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பாலினோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தா டோர் பீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் குரோம் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தா சில்வரில் பார்த்தா டோர் பீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ். ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. சீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. டயர் கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ அந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பலினோங்க. 2017 மாடல் பெட்ரோல் வண்டிங்க. இது கிலோமீட்டர் பார்த்தா 31,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ரன் ஆகிருக்கு. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,45,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம நீ பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா ஃபியாட் லேனியாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்டீரியரில் பார்த்தா ஃபுல் ஃப்ளோர் மேட்ஸ் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க.
நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் 7 வென்டோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படிங்க பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. இன்டீரியர் பார்த்தா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் 7 வென்டோ 2016 மாடலுங்க. ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 1,15,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 5,95,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார் நான் பார்த்தேன் டாடா நெக்ஸான் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ். ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஆம்ரஸ் வந்துடுதுங்க. இந்த கார் பார்த்தா ஆட்டோமேட்டிக் காருங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. ரியரில் பார்த்தா ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. சீட் கண்டிஷனாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்தா 27,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ரன் ஆகிருக்கு. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனருங்க. பெட்ரோல் நீங்கள் ஆட்டோமேட்டிக் இது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,25,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ஆஸ்பயர் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஜெக்டர் ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க.
நாலுமே பவர் விண்டோஸ். நூடுல்ஸ் மேட் தான் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் டிடிசிஐ டீசல் இன்ஜினுங்க இது. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் 2015 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்தா 97 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குது. சிங்கிள் ஓனருங்க, டீசல் இன்ஜினுங்க இது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,50,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா ஹூண்டா i20 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டா i20 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ங்க இது. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டா i20 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டுங்க. 2017 மாடல். ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர். பெட்ரோல் வண்டிங்க இது. கிலோமீட்டர் பார்த்தா 77,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,75,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா XUV 500 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தா டோர் பீடிங் போட்டிருக்காங்க. டோர் கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ். ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்துடுங்க. இந்த கார் பார்த்தா ஆட்டோமேட்டிக் கார் இது. இந்த கார் இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க.
இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸிவி 500 W6 வேரியண்ட்டுங்க. ஆட்டோமேட்டிக் கார் இது. ரியரில் பார்த்தீங்கன்னா பம்பர் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா எக்ஸிவி 500 W6 ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,59,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,75,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் 7 போலோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாலுமே பவர் விண்டோஸ் வந்துடுங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட்ச் போட்டிருக்காங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. இன்டீரியர் கண்டிஷன் பார்த்தா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. டோர் வைசஸ் போட்டிருக்காங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2014 மாடலுங்க. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தா 1,25,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தா 4,25,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம நீ பார்க்க போகிற கார் நான் பார்த்தா பேலினோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளேம் போட்டிருக்காங்க. சோனியோட ஆடியோ சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க.
இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பாலினோங்க, சிக்மா வேரியன்ட் 2018 மாடல். ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர், டீசல் வண்டிங்க இது. கிலோமீட்டர் பார்த்தா 74,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,10,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி உங்களுக்கு எல்லா காரும் பார்த்துருப்பீங்க. எல்லா காரும் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுலேயும் உங்களிடம் பாய்.